இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய அக்காளுக மகன் சவுதியில் 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு வேலை இல்லைன்னு எல்லாரையும் பிரித்து விட்டுட்டு இவனையும் பிரித்து விட்டுட்டாங்க. வேறு கம்பெனியில் இன்டர்வியூ போனான். அப்போ ஒரு கம்பெனிலையுமே கிடைக்கல. திருப்பி நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனப்போ என்னுடைய பிள்ளை எங்கள்கிட்ட சொல்லி நான் சித்திட்ட ஜெபம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிள்ளை எங்கே சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கட்டாயம் அவனுக்கு இந்த இன்டர்வியூவில் அவனுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும், நான் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்வேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. அடுத்ததாக என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸு கட்டணும். அந்த ஃபீஸு கட்டியதில் இவங்க காசு ஃபாரின்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதில் அக்கௌண்ட்டில் ஒரு பிரச்சனை. அப்போ போன மாதம் இங்கே ப்ரேயர் பண்ணியது இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ரொம்ப கூட்டமாக இருந்து ப்ரேயருக்கு நான் ரெக்வஸ்ட்டு சொல்லலை. என்ன பிள்ளை அடுத்த நாள் பார் கவுன்சில் எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்காக சொன்னேன். ஆனால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க, பிள்ளை நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரேயர் முடித்து வெளியில் போய் ஃபோன் பண்ணி, அம்மா அதிசயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணினோம், ஒன்றுமே மொபைலில் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு அந்த மொபைல் அக்கௌண்ட் ஒர்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு ஏறிட்டு. திரும்ப ஒரு பெரிய சாட்சி, என்னை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதம் இது. எனக்கு நெஞ்சில் ஒரு இடத்துல அது சொல்ல முடியாத ஒரு வேதனை, ஒரு குத்தல். ஆனால் புண்ணு இல்லை, பரு இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு இடத்துல குத்திகிட்டே இருந்து. அப்போ நான் இதை யார்கிட்ட என் பிள்ளைகிட்ட சொல்லலை, ஹஸ்பண்ட்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை, ஏசப்பாட்ட மட்டும்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்காக நோய்பட்டு நிறைய காசு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், வீடையெல்லாம் இழந்துட்டோம். நான் அப்போ அந்த ப்ரேயர் ஆயில் தொட்டு போட்டு, ஏசப்பா எப்படியாவது எனக்கு இதுக்கு சுகம் கிடைக்கணும். அப்போ பிரதர் ஒரு நாள் நைட்டு 10 மணி ப்ரேயரில் சொன்னாங்க, ஒரு மக சொல்ல முடியாத ஒரு நோய், யார்ட்டையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கியா, கட்டாயம் கடவுளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. அது எனக்குன்னு நினச்சி நான் அப்படியே ஜெபம் பண்ணேன். அற்புதமாக அந்த இடத்துல நான் ஹாஸ்பிட்டல் போகலை, ஒன்றுமே போகலை, ப்ரேயர் ஆயில் மட்டும் நான் 3 நாள் போட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வலியோ ஒன்றுமே இல்லை. 7 மாதமாக இருந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டு, ஏசப்பாய் கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். நான் செய்யார்லேருந்து வரேன். என் பேர் பரிமலா. நான் ஒரு 1 இயராக அங்கே வந்துட்டுருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை பிரிவினெல்லாம் இருந்துச்சு. நான் அதுக்காக இங்கே ப்ரேயர் பண்ணேன். சிஸ்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணு, உனக்கு அங்கே எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு. 1 இயரில் எங்கள் ஃபேமிலியில் நிறைய மாற்றங்கள். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ரேயர் ஆயில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், குணமடைஞ்சிட்டாரு. 3 மாதமாக எங்கள் அண்ணாவுக்கு அம்மை போட்டு கால் கை வராமல் வீங்கிட்டு இருந்துச்சு. நான் ரொம்ப கண்ணீரோடு லாஸ்ட் மந்த்து ப்ரேயர் பண்ணேன். ஐயா கிட்ட வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக நான் ஃபோனில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்தேன். மகனே, உனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சுத்தமாக, நீ எழுந்து துள்ளி குதிச்சு வருவான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணார். இப்போ எங்கள் அண்ணாவுக்கு நல்ல சுகம் கிடைச்சி நார்மலாக நல்லா இருக்காரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை ஏசாயா 53:7 வாசிப்போமா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு துவைச்சி சிலுவையில தொங்க விட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரை அடிச்சு துவைச்சி தொங்க விடுற மாதிரி பிசாசு நிறைய காரியங்களை குடும்பத்தில் செய்துட்டு இருக்கிறான். சிலர் யோசிக்கிறீங்க, பிசாசு பண்ணா கூட பரவாயில்ல பிரதர், என் புருஷனே என்னை அடிச்சு துவைச்சி தொங்க விடுறாருன்னு. ஆமென். சரி, இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் ஆண்டவர் முடிவை கட்டும்படி
முதல்ல உன் புருஷனை தான் ஆண்டவர் தொட போகிறார். சிலர் யோசிக்கிறீங்க, எங்கள் வீட்டில் நேராக ரிவேஸ் பிரதர், நான் தான் அடி வாங்குறேன், என் மனைவி அடிக்கிறாங்க, நான் வாங்கிக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உன் மனைவி கையால் அடி வாங்குறதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் ஊற்று உங்கள் குடும்பங்களில் வரப்போகிறது. அந்த ரட்சிப்பின் ஊற்று என்ன பண்ணன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வரும். காலம் மாற மாற எல்லாமே ரிவேஸில் போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் மருமகள்கள் வந்து அழுவாங்க, ஐயோ என் மாமியார் கொடுமை தாங்கலையா அப்படின்வாங்க. இப்போ ரிவேஸ் ஆகி போச்சு. மாமியாருங்க வந்து ஐயோ என் மருமக கொடுமை தாங்கலை, மருமகளை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பாடுபடக்கூடாது என்பதற்காக இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இது எல்லாத்தையும் கிளைம் பண்ணணும். ஆண்டவரே, நான் பாடுபடக்கூடாது என்பதற்காகத்தானே நீர் சிலுவையிலே எனக்காக இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டீர். என் குடும்பத்தில் தேவ அமைதி வேணும்னு சொல்லுங்க. தேவ சமாதானம், தேவ அமைதியை உங்க குடும்பத்தில் ஆண்டவர் கட்டவிழ்த்து விட போகிறார். ஹல்லேலூயா. நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் தேவ சமாதானத்தை உன் வீட்டில் ஊற்ற போகிறேன். ஏன்னா 2000 வருஷங்களுக்கு முன்பாக நான் சமாதான பலியாக சிலுவையிலே உனக்காக இரத்தம் சிந்தினேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தாராம். எதற்காக அவர் நெருக்கப்பட்டார்? உன்னை நெருக்கடிக்கு நேராக தள்ளி கொண்டு போகிற கிரியைகளை அழிக்கும்படி. இன்னைக்கு நிறைய பேர் நெருக்கப்படுகிறீங்க. நிறைய பேருக்கு பண நெருக்கடி, சிலருக்கு புருஷன் வழியாக ஒரு நெருக்கடி, சிலருக்கு மனைவி வழியாக ஒரு நெருக்கடி, சிலருக்கு மாமியார் வழியாக ஒரு நெருக்கடி, சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு நெருக்கடி, சிலருக்கு ஊழியத்தில் பெரிய நெருக்கடி. இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் முதலாவது ஃபுல் ஸ்டாப். உன்னுடைய நெருக்கடி எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய எல்லா நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரன்னு சொன்னான். ஒரே வார்த்தை சொன்னான், அவன் நெருக்கடியெல்லாம் ஆண்டவர் மாற்றி அவனை ஸ்தானத்தில் அரசாட்சியில் கொண்டு வந்து ஆண்டவர் உட்கார வைச்சார். அல்லேலூயா. நெருக்கடி முடிஞ்சா விசாலம் வரும். அன்றைக்கு நெருக்கடியில் இருந்த தாவீது அங்கும் இங்கும் அலைந்தான், மலைகளிலும் குகைகளிலும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். என்னுடைய எல்லா நெருக்கடிக்கு நீங்களாக்கி விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரன்னு சொன்ன உடனே நெருக்கடி கொடுத்தவர்களை கர்த்தர் முறியடித்தார். இவனுக்கு விசாலமான ஒரு அரசாட்சியை கொடுத்தார். இன்னைக்கு நெருக்கடியில் வந்திருக்கிறேன், பயங்கர நெருக்கடி, பண நெருக்கடி, என்னால் முடியலை என்று வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு விசாலத்திற்கு உங்களை கொண்டு போக போகிறார். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வறுமை, உடைய வறட்சி, உடைய ஏழ்மை, உன்னுடைய ஒடுக்கம் எல்லாத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு உன்னை விடுதலையாக்குவார். உன்னுடைய எல்லா நெருக்கடிகள், பண நெருக்கடியில் ரொம்ப சிக்கிட்டு பதில் சொல்ல முடியாமல் நீ வந்திருக்கலாம். என் இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. உன் குடும்பத்திலே மகிமையான உயர்வுகளையும் மேன்மைகளையும் தருவார். ஸோ ஆண்டவர் நெருக்கப்பட்டார். எதற்காக? நீ விசாலத்தை பார்க்க வேண்டும், ஒரு விரிவாக்கத்தை பார்க்க வேண்டும். ரகபோத்தின் விரிவாக்கம் இன்றைக்கு உன் குடும்பத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாக்குவாதம் இல்லாத ரகபோத்தின் விரிவாக்கத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் ஒடுக்கப்பட்டார். எதுக்காக ஒடுக்கப்பட்டார்? இன்னைக்கு குடும்பத்தில் உன்னை ஒடுக்கி ஒதுக்கி ஓரங்கட்டி வச்சிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், அதே குடும்பத்தில் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். ஒடுக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய குடும்பத்தார் மத்தியில் உன் பெயரை பெருமைப்படுத்த போறேன்னு சொல்றார். ஏன்னா இவை எல்லாவற்றிற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர் எவ்வளவு நெருக்கப்பட்டும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டும் வாயை திறக்கவில்லையா? வாயே திறக்கல. ஏன் தெரியுமா? நீ வா திறக்கக்கூடாது. ஒடுக்கப்படுகிற நேரத்தில், நெருக்கப்படுகிற நேரத்தில் ஆவேசப்பட்டு சாபத்தை விட்டுறக்கூடாது. நிறைய பேர் நெருக்கப்படும் பொழுது, ஒடுக்கப்படும் பொழுது அதற்கு காரணமாக இருக்கிறவர்களை சபிக்கிறார்கள். ஆனால் இயேசு அமைதியாக இருந்தாராம். வேதம் சொல்கிறது,
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனால் வாயை அவர் திறக்கவில்லை. இன்னைக்கு நெருக்கப்படுற நேரத்தில் அந்த ஜனங்களை பார்த்து நீங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு பின்தங்கி இருக்கிற உன்னை ஆண்டவர் முன்னணியிலே கொண்டு வர. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்தும்படி நீ சில இடங்களிலே வாய் பேசாதபடி மௌனமாயிருக்க வேண்டும். அன்றைக்கு ஏரோது லூக்கா 23:9 சொல்லுகிறது, அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான், அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் பேசவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில இடங்கள்ல நம்ம மௌனமாக இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவங்க பேசுறதுக்காக நீங்களும் திரும்பி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவங்க உங்களை ஒடுக்குறாங்கன்றதுக்காக நீங்கள் வேற விதத்தில் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நிந்தித்தவர்களுக்காக அவமானப்படுத்தினவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அவர்களை சபிக்க சொல்லலை. நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, யாரையாவது நான் சபிச்சிருந்தா தயவு செய்து அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், அதுக்கு பதிலாக அவங்கள ஆசீர்வதிங்க. பரலோகமே உங்களுடைய இந்த சின்ன ஜெபத்தை கேட்டு சந்தோஷப்பட்டுருச்சு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசுநாதர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஒரு உழவன் நிலத்தை உழுறது மாதிரி அவருடைய சரீரம் முழுவதும் நமக்காக உழப்பட்டது. அவருடைய சரீரத்தில் காயமில்லாத இடமே கிடையாது. ஆனாலும் கடைசி நேரத்தில் இவை எல்லாவற்றுக்கும் காரணமாயிருந்த இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பரலோகத்தின் தேவனிடத்திலே, ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். இவர்களை தண்டியும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவில்லை, இவர்களை மன்னியும். அதுதான் நமக்கு சிலுவையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்களிலே பிரதான பாடம். உனக்கு தீமை செய்கிறவர்களை நீ மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யாரையெல்லாம் மன்னிக்க முடியாமல் உன்னுடைய இருதயம் கடினமாக இருக்கிறதோ, உன்னுடைய இருதயம் இறுக்கமாக இருக்க, அவங்கள மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு சொல்லுகிறார், முதல்ல அவங்கள மன்னிங்க. ஒருவேளை நீங்கள் சவால் விட்டுருக்கலாம், ஆத்திரத்தில் உங்களை ஒடுக்கும் பொழுது, இல்லைன்னா உங்களை நெருக்கடி கொடுக்கும் பொழுது, நான் செத்தா கூட என் பிணத்தை கூட நீ வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா நீ செத்தா கூட உன் மூஞ்ச பார்க்க வரமாட்டேன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். உலக பிரகாரமான மனுஷர்கள் தான் அப்படி பேசுவார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி பேசக்கூடாது. யாவரோடும் சமாதானமாயிருங்கள். இது ஆண்டவர் சிலுவையிலே கற்றுக் கொடுத்த பாடங்களில் அடுத்த பாடம். யாவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த இந்த வசனம் சொல்லுகிறது, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் மௌனமாய் போனாராம். நம்ம மட்டும் யாராவது நமக்கு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் போதும், இல்லைன்னா ஒரு சின்னது பண்ணால் போதும், ஊரையே கூப்பிட்டுருவோம். ஆமேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படி தான். இரவெல்லாம் சண்டை, இரவெல்லாம் வாக்குவாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சில நேரங்களில் சண்டை வரும் பொழுது யாராவது ஒருத்தர் அமைதி ஆயிடணும். அமைதியாக இருந்தால் தான் சண்டைக்கு முற்றுப்புள்ளி வரும். அன்றைக்கு இயேசு அமைதியாக இருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக கடந்து போகும் பொழுது பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணாரே தவிர அங்கே எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணலை. என்கிட்ட நீதி இருக்குது, நீங்கள் எப்படி ஏற்றலாம், என் மேலே சிலுவை, ஒன்றும் பண்ணலை, அமைதியாக போனார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கப்படும் பொழுது, நீ அடி வாங்கும் பொழுது, யாராவது உன்னை திட்டும் பொழுது, யாராவது உனக்கு கேவலமாக பேசும் பொழுது, இயேசுவை போல அந்த இடத்துல மௌனத்தை சாதித்து அமைதியாய் போகிறது உனக்கு கிரீடமாய் இருக்கும். ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனுக்காக பரலோகத்தில் எழுந்து நின்று சல்யூட் பண்ணாராம். யாருக்காக தெரியுமா? ஸ்தேவான் என்கிற மனுஷனுக்காக. இந்த ஸ்தேவானை ஜனங்கள் கல்லறிந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போயிட்டு இருக்கு. அவர் எந்த தப்பும் பண்ணலை. அவர் செய்ததெல்லாம் ஆண்டவரை குறித்து 4 பேருக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்தாரு, சுவிசேஷத்தை சொன்னார். அதற்காக ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சி ஒரு இடத்துல முச்சந்தியில் நிற்க வச்சு கல்லால் எறிஞ்சி கொல்றாங்க. அவர் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் அந்த இடத்துல கல்லால் எறிஞ்சி அடிக்கப்பட்டார். முதல் இரத்த சாட்சி, இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு முதல் இரத்த சாட்சி அவர் தான். சாகிறதுக்கு முன்னால முழங்கால்களை தாழ்த்தி அவர் பரலோகத்தின் தேவனிடத்தில் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை அடித்து கொல்றாங்களே, இந்த இரத்த பழி இவர்கள் மீதும் இவர்கள் சந்ததியின் மீதும் விழாது இருக்கட்டும் என்று சொல்லி
ஜீவனை விட்டாராம். அதுக்கு மேலே ஆண்டவரால் சும்மா இருக்க முடியுமா? நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரை மன்னிச்சார் பிரதர், ஆண்டவர் ஜெபிக்கிறார் பிரதர், மனுஷனால் முடியுமானா முடியுன்றதுக்கு ஸ்தேவான் தான் ஒரு அடையாளம். ஸ்தேவான் தான் ஒரு அடையாளம். உங்களுக்கு முன்பாக ஸ்தேவான் ஒரு சாட்சி. ஆண்டவர் அவனை பார்த்து, இவ்வளவு கல்லெறிஞ்சு கொல்லுகிற இந்த ஜனங்களை பார்த்து, இந்த இரத்தப்பழி இவர்கள் மேலே விழாதிருக்கட்டும் இவன் சொல்றானே, இது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப பிரீதியாக இருந்துச்சு. அதனால் ஆண்டவர் பிதாவின் வலது பாரசத்தில் எழுந்து நின்று அவனை கனம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுடைய செய்கையை கண்டு கனம் பண்ணுவாரே, ஆனால் அது அந்த மன்னிக்கிற குணாதிசயம். இன்றைக்கு சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மன்னிப்பை குறித்து ஆண்டவர் அதிகமாய் வலியுறுத்துகிறார். யாரெல்லாம் நீங்கள் மன்னிக்கலையோ இன்னைக்கு போன உடனே மன்னிக்கணும். சில வீட்டில் எப்படின்னா, மனைவியே புருஷனை மன்னிக்க மாட்டா, புருஷன் மனைவியை மன்னிக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள வரணும்னா, இன்னைக்கு நீங்கள் யாரை மன்னிக்க முடியலையோ, அவங்க எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணி இருந்தாலும் சரி, அதை இன்னைக்கு மன்னிச்சிடணும். அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ள விழுந்து கிடந்து, ஆண்டவனே என் புருஷன் ரட்சிக்கப்படலையே, என் குடும்பம் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, என் மனைவி ரட்சிக்கப்படலையேன்னு கண்ணீரோடு கதறினாய் அல்லவா? அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி அவர்கள் மேல் என்னுடைய ரட்சிப்பின் போர்வையை போர்த்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். சகையுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன ஆண்டவர், உடைய முழு குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்ததற்காக ஸ்தோத்திரம். தாயை வேதனைப்படுத்தின பிள்ளைகள், தகப்பனை கண்ணீர் வடிக்க வைத்த பிள்ளைகள், தாயையும் தகப்பனையும் அடிக்க கை ஓங்கின பிள்ளைகள், அடித்த பிள்ளைகள், அத்தனை பேரையும் இன்றைக்கு நீர் மன்னியும் ஆண்டவர். இந்த பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற அந்த பெற்றோருக்கு விரோதமாய் இவர்கள் எழும்பினதற்காக ரொம்ப துக்கமா இருக்கிறீங்கப்பா. நீங்க அந்த பிள்ளைகள் மேல ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறீங்கப்பா. அந்த மனவேதனைகள் அந்த பிள்ளைகளுக்கு எந்த கேடுபாடுகளையும் கொண்டு வராதபடி ஆண்டவரே, அந்த பெற்றோர்களே அவர்களை மன்னித்திருக்கிறார்களே, உம்முடைய கோபத்தை பிள்ளைகளிடத்திலிருந்து எடுத்துவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டப்பா. அவர்கள் கண்ணீரை துடைப்பீரா. அந்த பிள்ளைகளுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்களை மன்னியும் அவர்கள் செய்கிறது என்றவற்றை தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மன்னித்து அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அவர்களை பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக, என்னுடைய பெற்றோருக்காக நீர் அடிக்கப்பட்டிருக்கிறீரே ஆண்டவரே. இனிமேலும் என் பிள்ளைகள் பாவங்கள் செய்கிறத நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் அடித்து துவைக்காதபடிக்கு இன்றைக்கு பிறகு ஆண்டவரை சந்தோஷமாய் இருதயத்தில் வச்சு கொஞ்சம் கூடிய அளவுக்கு என்னுடைய இருதயத்திலே மாற்றத்தை நீர் கொண்டு வருவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள
எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.